पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंगडत्तुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திருநாமங்களிலே 689வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது சரண்யன் என்பது. சரண்யன் என்றால் நாம் அடைக்கலத்தை ஏற்று நம்ம காத்து அருள காத்திருப்பவனுக்கு சரண்யன் என்று பெயர். நாம் சரணமடைந்தால் காப்பவன், நம் சரணத்துக்கு தகுந்தவன் சரண்யன். விபீஷன் சொல்றான் பாருங்க, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு. இந்த திருவேங்கடமுடையானுக்கு சரண்யன் என்றே ஒரு திருநாமம். ஏன்னா பரம பக்தரான நம்மாழ்வார் அவன் திருவடிகளிலே அடைக்கலம் புகுந்தார். அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சொன்னார். எம்பெருமா அகலகில்லேன் இறைமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று பிராட்டியை முன்னிட்டு கொண்டு அவன் திருவடி வாரத்திலே சரணாகதி செய்தார் நம்மாழ்வார். நம்மாழ்வார் செய்த சரணாகதி ஏற்றான் பகவான். அவருக்கு மோட்சத்தை உரிய காலத்திலே கொடுத்தான். அதனால திருவேங்கடமுடையானுக்கே சரண்யன் என்று திருநாமம். ரொம்ப பொருத்தமானது. அந்த நம்மாழ்வாருடைய வம்சஸ்தவர்கள் நாங்கள் எல்லாம். ஏன்னா முப்பாட்டன் அடிக்கடி நிறைய பேர் சொல்றாங்க, எங்க முப்பாட்டர் அவர், எங்க முப்பாட்டர் இவருங்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் ஒண்ணுதான், எங்களுக்கெல்லாம் முப்பாட்டனார் ஒருத்தர் தான். அது யார்? நம்மாழ்வார். இறைவனை மோட்சத்துக்காக சரணமடையக்கூடிய பிரபந்தர்கள் உண்டே, அவர்களுக்கெல்லாம் குலபதி யார் என்று கேட்டால் நம்மாழ்வார். ஆத்யஸ்யன குலபதே என்று ஆளவந்தார் என்கிற ஆச்சாரியன் அருளி செய்தார். சுவாமி தேசிகன் பரமத பங்கத்துல குறுகை வந்து கொழுப்படக்கிய குலபதி என்றார். அப்பேற்பட்ட நம்மாழ்வார் குறுகை வந்து கொழுப்படைக்கிறார். யாரு கொழுப்பை? கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள் கொழுப்பை. எப்படி அடக்கினார்? உளன் எனில் உளன் உருவம் உருவகள் உளநலன் எனில். அழகாக பாசல் சொல்றார். கடவுள் உளன் என்று சொன்னால் கடவுள் இருக்கா, நீங்கள்லாம் நம்ம கட்சி தான்.
உளன் அலன் கடவுள் இல்லைங்கிறாங்களேன்னா அவங்களும் நம்ம கட்சி தான். எப்படி இது? கடவுள் இல்லை கட்சிக்காரன் ஓடி வந்தான், என்ன எப்படி உங்க கட்சியில சேர்க்கிற? நீ இருக்காங்கிற கடவுள் நான் இல்லைங்கிறோம். எப்படி நாமும் ஒரே கட்சியில் இருப்போம்? அவசரப்படாதே நண்பா, நீ கடவுள் இல்லை என்று தானே சொல்ற. ஆமா, இல்லை என்றால் எங்கு இல்லை என்று சொல். இல்லைன்னு சொன்னா இங்க இல்லை அங்க இல்லைன்னு தான் சொல்லணும். இருக்கான்னா முன்னாடி காமிச்சுடலாம், இங்க இருக்கான்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால எங்க இருக்கான்ற பிரச்சனை இருக்கான்னு தான் சொல்லியாச்சு. கடவுள் இருக்கான்னா இங்க இருக்கான் பார்த்துக்கோ, அங்க இருக்கான் பார்த்துக்கோன்னு அவன் சொல்லணும். அதே போல இல்லைன்னு சொன்னாலும் நீ சொல்லணுமா இல்லையா? எங்க இருக்கு, எங்க இல்லை கடவுள் சொல்லு. கடவுள் எங்குமே இல்லை. கர்ஜிக்காத. எங்குமே இல்லை என்றால் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டியா? எங்குமே இல்லைன்னு சொல்றிய, எல்லா இடத்துக்கும் போய் வந்து கடவுள் இல்லத்தை பார்த்தியா நீ? நான் பார்த்த இடங்களில் கடவுள் இல்லை, அப்படி வா வழிக்கு. நீ பார்த்த இடங்களில் கடவுள் இல்லை என்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்? நீ பார்க்காத இடங்களில் கடவுள் இருக்கலாம் ப்ராபபிலிட்டி வந்துடுதா? அப்ப கடவுள் இல்லை என்று எப்படி உறுதியாக ஆணித்தரமாக அடித்து பேசுவாய்? அதெல்லாம் அடக்கிதான் வாசிக்கணும். நான் கண்ட இடங்களில் நான் கடவுளை காணவில்லை, அவ்வளவுதான் சொல்லமே ஒழிய நீ கடவுளை இல்லை என்று சொல்ல இயலாது. கடவுள் இல்லை என்று சொன்னால் எப்பொழுது இல்லை என்று சொல்லணும். இப்பொழுது இல்லையா, நேற்று இல்லையா? நேற்று கடவுள் இல்லை, அப்ப நாளைக்கு ஒரு வாரம் இருக்கலாம் முடியும். இல்லை என்று சொல்லும் பொழுதே நீ இருக்கார் என்பதையும் ஒத்துக்கிற. அப்படி முரட்டு பிடிவாதம், நீ சொல்ற வாதம் தப்பா பாரு. இல்ல, நல்லா படிச்ச அறிவாளிங்க சொன்னாங்க கடவுள் இல்லைன்னு, அது நீ சொல்லக்கூடாது. ஏன்னா பிறர் சொல்றதை கேட்பது உனக்கு உங்க முறையில கிடையாது, நீங்க உங்க அறிவுல தான் சொல்லணும். ஆகினால கடவுள் இல்லை என்று சொன்னாலும் இருக்கிறான் என்று சொன்னாலும் கடவுள் இருக்கிறான் என்றே தேரும். இப்படி நாஸ்திகர்களுடைய வாய்க்கொழுப்பை அடக்கிய குறுகையில் அவதரித்த நம்மாழ்வார் எங்க குறுகை வந்து கொழுப்படக்கிய குலபதி எங்க குல முப்பாட்டினார். அந்த நம்மாழ்வார் பிரபன்ன ஜனசந்தான கூட்டஸ்தர், அதனால சொல்லப்படுகிறார். அந்த நம்மாழ்வார் தான் சரணாகதி செய்து திருவேங்கமுடியான் சரண் என்பதை நிரூபித்தார். அதனால ரொம்ப அடியவர் சரணாகதியை திருவேங்கடத்தான் திருவிடையில் செய்வாங்க. நாவல்பாக்கம் என்கிற கிராமத்திலிருந்து ஒரு தாத்தாச்சார் சுவாமி திருவேங்கடத்துக்கு போயிருந்தார். வருஷா வருஷம் ஒரு தடவை போவார். அப்போ முதுமை ஜாஸ்தி ஆயிடுச்சு, இனிமேல் வர முடியும்னு தோணலை. அதனால அவர் திருவேங்கடமுடியான்ட்ட சரணாகதி செஞ்சார். அந்த அர்ச்சகர் வைகானச பட்டரை கொஞ்சம் அப்படி நகர்ந்துருங்க, ஒரு 5 நிமிடம் டைம் கொண்டு நான் சரணாகதி பண்ணிடுறேன் பகவான்கிட்ட. அப்படி அந்த காலத்தில் ஜருகண்டி அவ்வளோ கிடையாது. நான் சொல்றது 200 வருஷத்துக்கு முன்னாடியான கதையாக இருக்கலாம். உடனே அவர் என்ன பண்ணார், பட்டர் சரின்னு ஒதுங்கி நின்றார். இவர் திருவேங்கடமுடையான் முன்னாடி மனம் உருகி ஏதோ வேண்டினார், சரணாகதி பண்ணார். கவலைப்படாதேன்னு பகவான் சிரிக்கிற மாதிரி இருந்தது. நான் உனக்கு அருள் செய்கிறேன், என்னுடைய பக்தர்களை கைவிட மாட்டேன், நான் தான் பேசியிருக்கேன்னு. அதை கேட்டு உடம்பெல்லாம் புல்லரிச்சு போயிடுச்சு. இவருடைய அனுபவத்தை பார்த்துட்டே இருக்கார் வைகானச பட்டர். அவர் கேட்ட என்ன நடந்ததுன்னு கேட்டார். நான் அப்பன்ட்ட வேண்டினேன் திருவேங்கடத்தான்ட்ட, எனக்கு மோட்சம் கொடு, அடுத்த வியாழக்கிழமை கொடுன்னு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டான். அது என்ன அடுத்த வியாழக்கிழமை மோட்சம் முகூர்த்தமா? இல்லை, இங்கிருந்து நாவல் பார்க்க நான் போகிறதுக்கு 8 நாள் ஆகும். அங்கே போய் சார் வழியில் போயிட்டா எவ்வளோ கட்டம், எனக்கு சடங்கு செய்கிறவெல்லாம், அதனால வீட்டுக்கு போனப்புறம் ஆகட்டும்னு கேட்டேன். அப்படியா? பெருமாள் சொன்னார், அப்படியே ஆகுதுன்னு சொல்லிட்டார். ஊருக்கு பக்கத்தில் போய் நீ அடுத்த வியாழக்கிழமை நீ வைகுண்டம் வரலாம். உடனே பட்டர் சொன்னார், எனக்காக ஒருத்தர் பிரார்த்திய, உனக்கு என்னைக்கு மோட்சம் போகணும்னு கேட்டார். அவர் சொன்னார், பட்டர் எனக்கும் அடுத்த வியாழக்கிழமை தான். மீண்டும் இந்த பட்டருக்காகன்னு பிரார்த்திச்சார். அவருக்கு என்ன வேணும்னு கேட்டான் திருவேங்கடமுடியான். இந்த வைகானச பட்டருக்கும் அடுத்த வியாழக்கிழமை மோட்சம் வேணும். ஓகே. அதே மாதிரி அடுத்த வியாழக்கிழமை திருமலையில் இருந்த வைகானச பட்டர் இந்த பூத உடலை விட்டு நீங்கி போயிட்டார். அது தாத்தாச்சாரம் தங்க ஊருக்கிட்ட வந்து காஞ்சிபுரத்தில் உள்ள பரமேஸ்வர விண்ணகரம் ஸ்ரீவைகுண்ட திவ்யத்துக்கு பக்கத்தில் திருநாட்டுக்கு விட்டு இந்த வரலாறு சொல்லுவாங்க. இப்படி சரண்யனாக இருந்து சரணமடைந்தவர் விதி வகை அவர்கள் சொல்லும்படி அவர்களுக்கு செய்து கொடுப்பவன் ஆகையினால
திருவேங்கடமுடையானுக்கு சரண்யன் என்ற பெயர் மிகவும் பொருத்தமானது. ஆகையினால்தான் நாரத பகவான் ரொம்ப அழகாக 689வது திருநாமமாக சரண்யன் என்ற திருநாமத்தை அமைத்து வசிஷ்டருக்கு உபதேசம் பண்றார். பிராகஷ்டே சரண்யம் என்று சுவாமி வேதாந்த தேசிகரும் தன்னுடைய திருவாய்மொழிக்கு சாரமாக அருளி செய்த ரத்னாவளி என்ற அற்புதமான கிரந்தத்திலே சமஸ்கிருதத்தில் அருளிச்சிருக்கார். திருவாய்மொழி ஏற்றம் தெரியும்படியா அதில் திருவாய்மொழியின் 6வது பத்தில், அதாவது 6th 100ல் அதனுடைய கடைசி பதிகத்தில் எம்பெருமானை சரணமடைந்தார் ஆழ்வார். 6ஆம் பத்து முழுக்க அவன் சரண்யன் என்பது சொல்லப்படுகிறது என்று சொன்னார். அப்பேற்பட்ட சரண்யன், அவன் சரண்யனாயிருக்க வரலாறு நம்மாழ்வார் வரலாறுல தெரிகிறது, தாத்தாச்சார் கதையில தெரிகிறது, அந்த தாத்தாச்சாரோட சம்வாதம் பண்ண வைகானசப்பட்டர் கதையில தெரியுது. ஆகினால சரண்யன் என்பதாக அவன் திகழ்கிறான். இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். ஷடாரிரஸ்யாக அங்கிரி ஷடாரிரஸ்ய அங்கிரியுகே ததான ஸ்வகீய ரக்ஷா பரணார்ப்பணம் எது சரண்யநாமா ததயம் விபாதி தாதாரிய வைகானச விருத்ததச்ச. இதை தமிழிலேயும் கேளுங்கள். நாவல் பாக்க நாவலர்க்கும் ஆவல் கொண்ட வைகானச அர்ச்சகர்க்கும் அவர் விதிவகையை அடைக்கலமளித்த திரளாக பாடிய சடகோபன் சரணாக வரித்த பெருமானல்லால் சரண்ய பெயருக்கு சரியானவர் யார்? எனவே ஜெபியுங்கள், திருவேங்கடமுடையான தியானம் பண்ணிக்கொள்ளுங்கள். சரண்யாய நமகா, நமோ வெங்கடேசாய, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.